ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அரிசியை வச்சு தயிர் சாதம் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசியை எடுத்து கழனி பணிஞ்சு அரிசியை வச்சுக்கலாம். எந்த கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அது நல்லா மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழனி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுக்கலாம். சாதம் எப்படின்னா நல்லா குழைய வடிக்கணும். சாதம் தயிர் சாதத்துக்கு எப்போவுமே குழைய வடித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த சைடு பால் ஊற்றி தயிர் சாதம் பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்ம பால் இந்த சைடு காய்ச்சி வச்சுக்கிறோம். 2 கிளாஸ் பால் ஊற்றி வச்சுருக்கேன். காய்ச்சி நல்லா ஆற வச்சு தான் ஊற்றணும். பாலை சூடாக ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சாதம் இதாயிரும், நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் நல்லா இருக்காது. அது மாதிரி எப்போவுமே சுடு சோத்தில் நீங்கள் ஊற்றிடாதீங்க. நல்லா சாதம் ஆறி வந்ததுக்கப்புறம் தான் தயிரும் பாலும் எதுவுமே ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சாதம் எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு குழஞ்சி வந்தால் போதும். நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குழஞ்ச சாதத்தில் தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா புளிச்ச தயிரை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் எடுத்திருக்கேன். அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இப்போ தயிரை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிரை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது கூடயே நம்ம பாலையும் ஆட் பண்ணணும். தயிரை போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாலை நல்லா ஆற வச்சு ஊற்றணும். நல்லா ஆற வச்சு நம்ம தயிர் மேலேயே ஊற்றி நம்ம கிளுன்னு நல்லா ஊற்றி நம்ம ஆற வச்சு வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா விரும்பி சீக்கிரமாகவே சட்டி காலியாகிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி சூப்பராக வந்துச்சுங்க தயிர் சாதம். தயிர் சாதம்லாம் சிம்பிள் மேட்ரு தாங்க. ஈஸியாக நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு போய் நம்ம ஹோட்டலில் வாங்கி செய்யணும்னு இல்லை. இந்த சைடு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே தேங்காய் ஊற்றி பண்ணுங்கள். தேங்காய் ஊற்றி தயிர் சாதம் பண்ணால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றிட்டு 5 பொருள் தான் ஆட் பண்ணுறோம் தாளிச்சத்துக்கு. கடுகு, சீரகம், இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை. நம்ம இன்றைக்கி ப்ளெயினாக தான் தயிர் சாதம் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இந்த 5 பொருள் மட்டும் தாளிச்சத்துக்கு போட்டால் போதும். இது கூட நீங்கள் தயிர் சாதத்துக்கு மேலே மாதுளம்பழம், கேரட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளெயின் தயிர் சாதம் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளெயினாகவே பண்ணுறதுக்கு இந்த 5 பொருள் போதும். இதை நல்லா வதக்குவோங்க. மிளகாவையும் இஞ்சியும் முக்கியமாக போட்டுக்கோங்க. அதுதான் தயிர் சாதத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இஞ்சி இது மாதிரி நல்லா தாளிசம் பண்ணி அது மண்டை மேலேயே கொட்டிடுங்க. சூப்பராக தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு வியூவர்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.